அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுடைய வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வேலை மற்றும் தொழிலில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் உங்களுக்கு பணவரவானது எப்படி அமைய போகிறது என்றும் பார்க்க போகிறோம். இந்த பதிவானது கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். அதனால் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு குன்றின் மீது வீற்றிருக்கக்கூடிய அந்த பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனிமலை முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கடன் பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் சென்றாலே நல்ல ஒரு தீர்வும் வழங்கப்படுது. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய வேலைகளை தன்னடக்கத்துடன் செய்து முடிக்க போகிறீங்க. மேலும் சமுதாயத்தில் உங்களின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்வீங்க. உங்களின் நிர்வாக திறமை அதிகரித்தே காணப்படும். இந்த பயிற்சியால் வருமானம் உங்களுக்கு சீராக தான் இருக்கும். வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த குரு பயிற்சியால் நிகழப்போகுது. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களையும் வாங்கி மகிழ போறீங்க. எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்வீங்க. இல்லத்தில் தடைபட்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட போறீங்க. அதே நேரம் சகோதர சகோதரி வழியில சிறிது மனத்தாங்களும் ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு பெயரை கெடுத்து கொள்ளக்கூடாதுங்க. மற்றபடி உங்களுடைய துறையை சேர்ந்தவங்க தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வாங்க. உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைய போகுதுங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்பட போறீங்க. கடந்த கால கசப்பான அனுபவங்கள்ல இருந்து விடுபடவும் போறீங்க. பொருளாதார நிலைமையும் சீரடைய போகுது. சேமிப்பு விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருப்பீங்க. புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் நீங்கள் கவனமாக வாங்க வேண்டும். தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை நீங்கள் செய்வீங்க. உங்களின் மதிப்பு மரியாதையும் உயர்ந்தே காணப்படும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க போகுது. சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சியாகும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கமும் விலகி சுமூகமான பாக பிரிவினையும் உண்டாகுங்க. பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால வங்கி கடன்களை திருப்பி செலுத்த போறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்க போகுது. மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதுங்க. குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்து பழகுவாங்க. உங்களுடைய தோற்றத்துல வசீகரம் உண்டாகலாம். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க. எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயர்ல பணம் வாங்கி தரக்கூடாதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றலையும் பெற போறீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. அலுவலக ரீதியான பயணங்களின் மூலம் ஓரளவுக்குத்தான் நன்மைகள் கிடைக்குங்க. மற்றபடி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றமும் கிடைக்க போகுது.
வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சிக்கல்களை சந்திப்பீங்க. அதனால சிலருக்கு நஷ்டங்களும் உண்டாகலாம். அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க. இதனால உங்களின் செயல்திறன் அதிகரித்தே காணப்படும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே செய்ய வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றியடைய போகுது. சமூகத்துல அந்தஸ்தான பதவிகளையும் பெறுவீங்க. பல வழிகளிலும் வருமானம் பெருக போகுது. தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் கால தாமதமும் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடன் நடந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு வரப்போகின்ற சிரமங்களை தவிர்க்க முடியும். ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக கலைஞர்கள் நட்பு பாராட்டுவாங்க. பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சி என்றே சொல்லலாங்க. குடும்பத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கணவர் உங்களை மதித்து நடப்பாங்க. அவருடனான ஒற்றுமையும் அதிகரித்தே காணப்படும். பணவரவு உங்களுக்கு சரளமாகவே இருக்க போகுதுங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீங்க. மாணவ மணிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரித்தே காணப்படும். விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றி பெற போறீங்க. சீரிய முயற்சி செய்தால் மேலும் பெண்களே அள்ளலாங்க. பெற்றோர் ஆதரவாக இருப்பாங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் வாழ்வு வளம் பெற போகுது. துணிச்சலாக காரியங்களில் ஈடுபட போறீங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க போறீங்க. வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்படலாம். பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் கிடைக்க போகுது. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்களும் உங்களுக்கு நடக்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரித்தே காணப்படும். மனோதைரியம் அதிகரித்து காணப்படும். புத்தி தெளிவும் உண்டாக போகுது. தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் தான் நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. அடுத்து அடசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையே காணப்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையும் நீங்க போகுது. உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீருங்க. பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க போறீங்க. விருப்பங்களும் கைகூட போகுது. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நன்மையை தரும். மனம் மகிழும்படியான காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். ஆன்மீக நாட்டமும் ஏற்பட போகுது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. எதிர்பார்த்த நன்மைகளும் உங்களுக்கு நடக்குங்க. வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி கூட வரலாங்க. உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபமும் உண்டாக போகுது. விற்பனையும் அதிகரித்தே காணப்படும். மேலிடத்தின் ஆதரவையும் பெற போறீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றப்போகுது. மனம் தளராமல் எதிரிகளை நீங்க சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போறீங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாகும். கவனமாக பேசுவது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை கூட உண்டாக்குறாங்க. அதனால நீங்கள் பேசும்போது கவனமுடன் பேச வேண்டும். பரிகாரமாக துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபட உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்ப்புகளும் நீங்கிவிடும். மேலும் துர்க்கை அம்மனை வணங்குவதால் உங்களிடையே தைரியம் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு பணவரத்தும் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாகவே அமைய போகுது. சிறப்பு பரிகாரமாக செவ்வரளி மாலையை அருகில் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க வேண்டுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் துர்காயை நமக என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்ல வேண்டுங்க. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7 மற்றும் 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட ஹோரைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் குரு. அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்த்தோம். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபட உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்ப்புகளும் நீங்கிவிடும். இந்த பரிகாரத்தை மறக்காமல் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு செஞ்சு வாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையிலேயே முடியும்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவானது கண்டிப்பாக ஒரு நல்ல பதிவாக அமைஞ்சிருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வேணும் என்று நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா, அதுவும் பழனிமலை முருகனை ரொம்ப பிடிக்கும்னா, முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.